rich tech plus the videos posted here are for educational purpose only and none of you should attempt to watch it and will never take any responsibility for it. நண்பா, இந்த பிளாகர் பேஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு இதுக்கும் சப்ஹெட்டிங் இந்த மாதிரி போல்டு பண்ணி ஹைலைட்டாக காமிச்சிருக்கேன். இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இந்த மெத்தட் ரொம்பவே சுலபமாக இருக்கும். இதை வந்துட்டு இப்போ போஸ்ட் வியூவில் வச்சு காட்டுறேன். இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு எடிட்டிங்கில் கொடுக்கக்கூடிய டைமை ரொம்பவே குறைக்க முடியும். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். நாம் ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான வீட்டு உபயோகப் பொருட்களையும் வீட்டில் இருந்தபடியே வாங்கிக்கலாம், எந்தவித கூடுதல் கட்டணமும் இல்லாமல். இந்த ஆப் நம்ம ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு டைட்டிலுமே எவ்வளோ ஸ்பேஸ் வச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். இதே போல் புல்லட்டு எல்லாமே உங்களால் கொடுக்க முடியும் வேணுங்கிற ஸ்டைலில். ஸோ இது எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத பார்த்துருவோம். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நான் போஸ்ட் டைப் பண்ணியிருக்கேன். இந்த டைப் பண்ணியிருக்கக்கூடிய போஸ்ட் ஓப்பன் பண்ணிக்குவோம். இதில் பார்த்தீங்கன்னா நான் டைப் பண்ணியிருக்கக்கூடிய போஸ்ட் இப்படி ஷோ ஆகுது. உதாரணத்துக்கு உங்களுக்கு ஹெட்டிங்னு எதை நீங்கள் ஃபில் பண்ணுறீங்களோ, உதாரணத்துக்கு நான் ஹெட்டிங் ஆல்ரெடி போல்டாக ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன், ஏன்னா வித்தியாசம் தெரியணுன்றதுக்காக. இப்போ இதை நீங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே வந்துட்டு இப்படி எடிட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்தீங்கன்னா நார்மல் அப்படின்றத ஷோ ஆகும். இதில் உங்களுக்கு மேஜர் ஹெட்டிங் சப் ஹெட்டிங் இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் கொடுக்கக்கூடியது எந்த ஹெட்டிங் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சப் ஹெட்டிங் அப்படின்றத சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணும்போது அதுக்கு உண்டான ஸ்பேஸ் தானாகவே ஆட் ஆகிருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். இப்போயும் இதுக்கு சப்ஹெட்டிங் அப்படின்றத சூஸ் பண்ணிட்டேன். சப்ஹெட்டிங் இப்போ தேடணும் அப்படின்றதுக்காக தான் நான் வித்தியாசப்படுத்துறதுக்காக வேண்டி அதை ஆல்ரெடி ஹைலைட் பண்ணுறதுக்காக போல்டுங்கிற லெட்டரில் கொடுத்துருக்கேன், போல்டுன்ற ஸ்டைலில். சப்ஹெட்டிங் இப்போ இதுக்கு ஒரு இமேஜ் கொடுக்கணும். அந்த இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா கீழ்ப்பகுதியில், அதாவது நம்ம போஸ்ட் கொடுக்கக்கூடிய பகுதியில் கீழே கொடுக்கக்கூடாது. கீழே கொடுக்குறீங்க அப்படின்னா வெளியில் வந்துட்டு விசுவலாக தம்புனெல்லாம் ஷோ ஆகுது. ஸோ மேல் பகுதியில் வர மாதிரி இமேஜை கொடுத்துக்கோங்க. இப்போ நான் இமேஜை சூஸ் பண்ணுறேன். ப்ரௌஸ் அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு இப்போ ஆல்ரெடி எடிட் பண்ணியிருக்கக்கூடிய இமேஜை நான் ஷோ பண்ணிக்கிறேன், அதாவது ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இமேஜ் வந்துட்டு லார்ஜ் அப்படின்ற சைஸை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் பார்க்குறதுக்கு கரெக்டான ஒரு விசுவல் எஃபெக்டை நமக்கு கொடுக்கும். இப்போ இந்த போஸ்ட்டுக்கான ஹெட்டிங்கை நீங்கள் மேனுவலாக டைப் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை நீங்கள் யூஸ் பண்ண இருக்கக்கூடிய இந்த டைட்டிலில் இருக்கக்கூடிய பேராகிராஃபில் நீங்கள் வேணுங்கிற அளவு காப்பி எடுத்து கூட யூஸ் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு இதுக்கு நீங்கள் புல்லட் கொடுக்குறீங்கன்ற பட்சத்தில் எந்த பகுதியில் புல்லட் கொடுக்குறீங்களோ அங்கே இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் நம்பர்ஸும் கொடுக்க முடியும், அதே நேரத்தில் புல்லட்டும் கொடுக்க முடியும். பார்த்தீங்கன்னா தெரியும், புல்லட் ஷோவாக இருக்குது. இது வேணான்ற பட்சத்தில் ஸ்பேஸ் ஒன்ஸ் ஐக்கான் நீங்கள் அழுத்தும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேக் வந்துடும். அதாவது இதுக்கு பின்னிய ஸ்டெப் என்ன பண்ணியிருக்கீங்களோ அது வந்துடும். இப்போ உதாரணத்துக்கு இதுக்கு நான் புல்லட் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், புல்லட் கொடுக்கும்போது அதுவே அந்த ஐக்கானை சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்துடும். நம்ம ஆஃபீஸ் வீட்டில் எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே போல் ஃபார்மேட்டில் தான் அதை நம்ம ரெடி பண்ணுறோம். இது ரொம்பவே சுலபமான மெத்தடாக இருக்கும். உங்களுக்கு இப்படி இதுங்கும் போது எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இதில் நான் டைட்டில் கொடுக்காமல் இருக்கேன், நீங்கள் அப்படி கொடுக்காமல் விடாதீங்க. இது சாம்பிளுக்காக செய்கிறதுனால டைட்டில் கொடுக்காமல் இருக்கேன். இப்போ பாருங்கள், ஜஸ்ட் விசிட்டிங் ஒன்று போடுவோம் எப்படி இருக்குன்றத. இப்போ இதுக்கான ஸ்பேஸ் இதெல்லாமே நம்ம இதுங்கும் போது சப்ஹெட்டிங்கில் ஒரு சிலது வித்தியாசம் தெரியாமல் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம அதை ஆல்ட்ரு பண்ணதில் பேக் போட்டதில் மாறி இருக்குது. இப்போ பாருங்கள், இதெல்லாமே சப்ஹெட்டிங்காக யூஸ் பண்ணது நல்லாவே ரிசல்ட் நல்லா இருக்குது. இந்த பாலிட்டிக்ஸ் அண்ட் இயர்லி கேரியர் அப்படின்றத நமக்கு சரியாக தெரிய வரையில் அதை இப்போ நம்ம சரி பண்ணிவிடுவோம். இப்போ திரும்ப எடிட்டிங் ஐக்கானை சூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது சென்ட்ரல் ஒன்ஸ் கிளிக் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் எடிட்டிங் ஐக்கான் ஓப்பன் ஆகிடும். இப்போ பாருங்கள், பாலிட்டிக்ஸ் அண்ட் இயர்லி கேரியர் அப்படின்றது இங்கே இருக்குது. ரைஸ் டு பாலிட்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு
இந்த ரைஸ் டு பாலிடிக்ஸ்ன்றதை கீழே ஒரு ஏரோ போட்டு இறக்கிக்கிறேன். இப்போ இதை பாருங்கள், சப்ஹெட்டிங் அப்படின்றத சூஸ் பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போ பப்ளிஷ் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், போஸ்ட் பப்ளிஷ் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு டைம் ஓகே பண்ணும்போது தான் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பேக் வரும், இல்லைனா பேக் வராது. ஒவ்வொரு டைம் நீங்கள் தான் மேனுவலாக கொண்டு வரணும். இப்போ பாருங்கள், இதை ஸ்க்ரோல் பண்ணி பார்ப்போம். ரைஸ் டு பாலிடிக்ஸ் அண்ட் இயர்லி கேரியர் அப்படின்றது ரொம்பவே டீட்டெயிலாக இருக்குது. இப்போ இதுக்கு நீங்கள் ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக வேறு கலரில் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனால பண்ணலாம். இதுவே போதுமானதாக இருக்கும் அப்படின்றதுனால நான் ஃப்ரீயாக விட்டுறேன். ஸோ இந்த எடிட்டிங் வந்துட்டு ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். நீங்கள் பிளாகரில் சிரமப்பட்டு தான் ஒரு போஸ்ட்டு கிரியேட் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. உங்களுக்குன்னு சொல்லிட்டு மேனுவலாக வாய்ஸ் ரெகக்னேஷன் மூலிமா நீங்கள் பண்ணிக்கும்போது இதே போல் ஒரு சில கரெக்ஷனை கொடுக்கும்போது உங்கள் பிளாகர் போஸ்ட்டு பார்க்கவே ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ ஃப்யூச்சர் போஸ்ட்டுக்கும் நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்யூச்சர் அப்டேட்டை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். நன்றி நண்பா.